لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பித்தேன். அன்புக்குரிய பதிவுகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், يقول إذا جمع الله الأولين والآخرين يوم القيامة கியாமத்து நாளில் முன்னோர்கள் பின்னோர்கள் அத்தனை பேரையும் இந்த ஒரு நாளுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பான். அந்த நாள் நிகழ்வதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக அந்த நாள் வரும். அப்பொழுது நாதா முனாதி அத்தனை பேரும் கூடியதற்கு பிறகு ஒரு அழைப்பாளர் அழைப்பார். மன்கான் அஷ்ரக ஃபீ அமலிஹி லில்லாஹி அஹதன், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய அமலில் அல்லாஹ்வுக்கு யாரையே கூட்டு சேர்ந்திருந்தால் வல்யத்லுபு சவாபஹு மின் இந்திஹி, அவன் அதற்குரிய பலனை அவனிடத்திலேயே பெற்றுக்கொள்ளட்டும், தேடிக்கொள்ளட்டும். ஃபைனல்லாஹ அகன்னா அஷ்ரக ஷுரகாஹு அனி ஷிர்கி, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கூட்டாளிகளை கூட்டை விட்டும் ஷிர்க்கை விட்டும் அல்லாஹ் தஆலா தேவையற்றவன் என்று ஒரு அழைப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார். மேலும் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய உடலை பார்ப்பதில்லை, உங்களுடைய தோற்றத்தையும் அவன் பார்ப்பதில்லை, எல்லாரும் உங்களுடைய உள்ளத்தை தான் அவன் பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய பார்வைப்படும் இடம் உள்ளம்தான். எனவே உள்ளத்தை சரி செய்வதில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், அமல்களெல்லாம் நிய்யத்தை கொண்டுதான். வஇன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை நியத்து செய்தாலும் அதுதான் கிடைக்கும். ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, எந்த ஒரு மனிதனுடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் இருக்குமோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய ரசூலின் பக்கமும் தான் இருக்கும். ஒமன் காலத்து ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா, எந்த ஒரு மனிதனுடைய ஹிஜ்ரத் உலகாயத்தை பெற வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறதோ அவன் உலகாயத்தை பெறுவான். அவன் இம்ராத்தன் என்குவா, அல்லது பெண்ணை மணமுடித்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி ஹிஜ்ரத்து செய்தால் அந்த பெண்ணை அவன் மணமுடித்துக் கொள்வான். எனவே இப்போ ஹிஜ்ரத்துஹு இலா மஹாஜர இலைஹி, ஒரு மனிதனுடைய ஹிஜ்ரத் எந்த அடிப்படையில் அமைந்திருக்கிறதோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபி ஒரு பெண்ணை விரும்பினார், திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று. அந்த பெண் நிபந்தனை விதித்தாள், என்னை மணமுடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீ ஹிஜ்ரத்து செய்ய வேண்டும். மக்காவிலிருந்து மதீனா நகரத்திற்கு புறப்பட்டு செல்வது ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். அந்த ஹிஜ்ரத்தை நீ செய்தால் என்னை மணமுடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். அப்புறம் அந்த சஹாபி ஹிஜ்ரத்து செய்தார். ஹிஜ்ரத் என்பது மிக உயர்ந்த ஒரு அமல். அது அந்த காலத்தில் அது ஃபர்தாக இருந்தது, கண்டிப்பாக செய்து தீர வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அமலை எதற்காக செய்தார்? அந்த பெண்ணை மணமுடித்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் செய்தாரே தவிர அல்லாஹ்வுக்காகவோ அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவோ செய்யவில்லை. எனவே அவர் அந்த அடிப்படை ஹிஜ்ரத் செய்தார், அந்த பெண்ணை மணமுடித்துக் கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த நோக்கத்தில் ஒரு மனிதன் ஹிஜ்ரத்து செய்கிறானோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவன் பலனை பெறுவான். உலகாலயத்தினுடைய நோக்கத்தை வைத்து ஹிஜ்ரத் செய்தால் உலகம் அவனுக்கு கிடைக்கும்.
ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்று ஹிஜ்ரத் செய்தால் அந்த பெண் கிடைப்பாள். அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் ஹிஜ்ரத் செய்தால் அவர்கள் கிடைப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மனிதனுடைய நியத்து எப்படி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் பலன்கள் இருக்குமே தவிர வெளிப்படையான செயல்களை அடிப்படையாக வைத்து பலன்கள் கிடையாது. ஒரு மனிதர் காட்டு வழியை போய் கொண்டிருந்தார். இந்த பெரிய மணல் மேடு இருந்தது. அது ஒரு பஞ்சகாலம். அது மணல் மேடு, பெரிய மணல் மேடை பார்த்தார். அப்பொழுது அவர் மனதிலே எண்ணிக்கொண்டார், இந்த மணல் மேடுகளெல்லாம் தானிய குவியலாக இருந்தால் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்க பஞ்சப்படிகளெல்லாம் நான் போய்விடலாமே என்று அவர் எண்ணினார். அல்லாஹ் தஆலா அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு நபிக்கு வஹி அறிவித்தார். அந்த மனிதனிடத்தில் நீங்கள் சொல்லிவிடுங்கள், அந்த மணல்மேடு பூராவுமே தானிய குவியலாக இருந்து அவை அனைத்தையும் மனிதர்களுக்கு பங்கீடு செய்து கொடுத்து பஞ்சப்படியை நீக்கினால் என்ன கூலி உண்டோ அந்த கூலி அந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வஹி அறிவித்தார். இங்கே எந்த செயல்பாடுகளும் இல்லை. தானிய குவியலை கொண்டு மக்களுடைய பஞ்சப்படியை அவர் தீர்க்கவில்லை, மனதிலே எண்ணினார். இப்பொழுது அவருக்கு கூலி கிடைக்கிறது. மனதில் எண்ணி அந்த எண்ணத்திற்கு தக்கவாறு கூலி கிடைக்கிறது. எனவே செயல்பாட்டுக்கு அல்ல கூலி என்பது, மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் கூலி கிடைக்கும் என்பதை பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். யுத்தத்துக்கு செல்வது என்றால் சாமானியமான விஷயம் அல்ல. பெருந்தரைவுகளை கடக்க வேண்டும், கரடுமுரடான பாதைகளை கடக்க வேண்டும். மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்பட்டுத்தான் உயிரை படையும் வைத்து அவர்கள் போர் செய்வார்கள். அப்படி போருக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு போருக்கு சென்று திரும்பி வருகிறீர்கள், உங்களுக்கு என்ன கூலி கிடைக்குமோ இதே கூலி இந்த மதீனா நகரத்தில் படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறார்களே, பாயில் படுத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கும் இந்த கூலி கிடைக்கும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நாம் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த போர் செய்து இந்த கூலி நமக்கு கிடைக்கிறது, வெறுமனே சும்மா பாயில் படுத்து கிடந்தவர்களுக்கு இந்த கூலி எப்படி கிடைக்க முடியும் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய உள்ளம் துடித்து கொண்டிருக்கிறது. இந்த போருக்கு போக முடியவில்லையே என்று ஏங்குகிறார்கள். உள்ளம் துடிக்கிறது. அந்த உள்ளத்துடைய துடிப்புக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற கூலி போனால் என்ன நன்மையோ அதே நன்மை போகாமலேயே அவர்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய பார்வையெல்லாம் உடலில் அல்ல, உள்ளத்தின் மீது தான் அவருடைய பார்வை இருக்கிறது. எனவே உள்ளத்தை சரி பண்ணுவதற்குத்தான், சரி செய்வதற்குத்தான் நாம் உதவி வேண்டுமே தவிர உடலை சரி பண்ணுவதற்கு அல்ல என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா விதமான செயல்களிலும் இஹ்லாஸ், மன தூய்மை இருக்க வேண்டும் என்று என் இறைவன் எனக்கு உபதேசம் செய்திருக்கிறான். அந்த உபதேசத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா விதமான செயல்களிலும் மன தூய்மை, இஹ்லாஸ் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இங்கு போதனை செய்தார்கள். அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்லவர் பாதுகாப்பார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுஆஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. ஆஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அஃபிர்னா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين والحقنا بالصالحين. وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين.